அப்படி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கெரியர் வைஸ் ஆல்சோ அப்பா வந்து இன்டர்ஃபியரன்ஸே பண்ணதில்லை இது வரைக்கும். பட் அப்பா எப்போதுமே சொன்னது என்னென்னா, நீ ஜென்யூனாக உன் வேலையை நீ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா ஆப்ளிகேஷனுக்கும் நம்ம யாருக்கும் போக வேண்டியதில்லை. யூ ஜஸ்ட் கீப் டூயிங் யுவர் ஒர்க், திங்ஸ் வில் ஹேப்பன். அண்ட் அப்படி தான் என்னை விட்டுட்டார். என்னோடய ஏர்லி ஸ்டேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிகாஸ் அப்பாவோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும்னு நினச்சிட்டு பெரிய டேரக்டர்ஸ் டிட்ன்ட் அப்ரோச் மீ. ஏன்னா அவர் கதையில் கரெக்ஷன் சொல்லுவாரோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் அவர் கொஞ்சம் ரொம்ப இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குமோன்னு சொல்லிட்டு நிறைய விலகுனது உண்டு. பட் ஆல் தட் வி கிராஸ்ட் ஆல் தட் வி கேம் அண்ட் மேட் அ மார்க் பை ஆர் செல்ஸ் அண்ட் ஸ்டில் ஹாவ் டு கோ ஆன். பட் அப்பா சொல்கிற விஷயம் நிறைய வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக இந்த படம் சொல்லும் போது எனக்கு அப்படியே கொஞ்சம் ரியலைஸ் ஆச்சு. சில வேறு பர்சனலாக அவர் அட்வைஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும். ஓகே. ஸோ ஹீ இஸ் வெரி டிசிப்ளின்ட். சேம் வே அங்கேருந்து தான் எனக்கு கிடச்சிது அந்த ஒரு டிசிப்ளினோட விஷயம். அண்ட் வெரி பங்க்சுவல், தொழில் பக்தி. நம்ம பண்ணுற வேலைக்கு யூ ஷுட் பி ரியலி ரெஸ்பெக்ட்ஃபுல். அண்ட் அது ஐ காட் இட் ஃப்ரம் ஹிம்.